சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம க்ரஷ் இருந்துட்டு ஸ்கூல் இருக்காங்க. அப்போ ஒரு பையன் இருந்துட்டு உனக்கு அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. க்ரிஷால இதை தாங்கிக்க முடியல. அதனால பென்சிலால கையை வந்து நல்லா கிழிச்சு விட்டுறாங்க. சாருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு க்ரிஷை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. சாயந்தரமா போலீஸ் வருவாங்க. நீ இப்போ கிளாஸ்க்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார், இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, போலீஸ்கிட்டலாம் என்னை பிடிச்சி கொடுத்துடாதீங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு எப்பவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் எனக்கு தெரியாது, உன்னை போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி சொல்லி க்ரிஷை வந்து அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. க்ரிஷ் அதுக்கு அடுத்ததா போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதனால நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓடிடுறாரு. திடீர்னு ஒரு காருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அது வேறு யாரு காரும் இல்லை, நம்ம முத்தோட கார் தான். அதுக்கப்புறம் முத்து அதை கவனிக்காமல் டிக்கியை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வழியில் டிராஃபிக்கில் வந்து போலீஸ் எல்லாம் வந்து வரப்போகிற வண்டியெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முத்து இருந்துட்டு பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டெட் பாடி யாரை கடத்திட்டு போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால தான் ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக போலீஸ் இருந்துட்டு முத்தோட வண்டியும் செக் பண்ணுறாங்க. எப்பா டிக்கியை ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் அதுக்கு அடுத்ததாக டிக்கியை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் கிரிஷ் வந்து படுத்திருக்காரு. கிரிஷை பார்த்தோன்னே போலீஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.